எல்லாருக்கும் வணக்கம். வாய் முதல் ஆசன வாய் வரையில் புண்கள், குடல் ஓட்டை, இரத்த ஒழுக்கம், அசிடிட்டி, குடல் இயங்கத்தில் கஷ்டம், நுண்ணுயிர்களில் குறைவு குடலில், இந்த எல்லா பிரச்சனைகளுமே சரியாகிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா, பழைய சோறு முதல் நாளே பானையில் சோறு இட்டு நீர் ஊற்றி மூடி வச்சுடும். மறுநாள் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்று, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, துளி பெருங்காயம் எல்லாத்தையும் அந்த சோறுலேயும் தண்ணியும் எடுத்து அது ரெண்டையும் நல்லா போட்டு நல்லா கரைச்சி, கஞ்சி மாதிரி நல்லா கரைச்சி, கொஞ்சமாக உப்பு போட்டு மோர் கொஞ்சம் ஊற்றி அதை அப்படியே சாப்பிடணும். இதை நம்ம அப்படி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னென்னலாம் நல்லது கிடைக்கிறது தெரியுமா? நம்ம குடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடெண்ட் இதில் இருக்கிறதுனால மூளை நல்லா வேலை செய்யும், மூளை நல்லா பாதுகாக்கப்படும், கேன்சர் இருந்தால் நீங்கும், கெட்ட பாக்டீரியாக்கெல்லாம் ஒழியும், புண்கள்லாம் ஆறும், மலச்சிக்கல் நீங்கும். மருந்துகளை விட ஈஸியாக இது நல்லா ஒர்க் பண்ணுறது. இது சாதாரண பழைய சாதம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதில் இவ்வளவு நன்மைகள் இருக்குது. போகிறதுக்கு இது நல்ல வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் இந்த பழைய சோறை இந்த மாதிரி பானையில் போட்டு காலையில் வேளையில் கரைச்சி நல்லா ஒரு டம்ளர் எல்லாருமே குடிச்சோம்னாக்க அது இவ்வளவு நன்மைகளை நமக்கு கொடுக்கறது. அதனால் இந்த சாப்பாடை, அதாவது இந்த பழைய சோறுன்ற இந்த சாப்பாடை ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் கூட உணவாகவே பேஷண்ட்களுக்கெல்லாம் கொடுக்கறதாக நான் கேள்விப்பட்டேன். அதனால் இது பார்க்கறதுக்கு சுலபமாகவும் சாதாரணமாகவும், என்னடா பழைய சாதம் போய் சாப்பிடுமே அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த பழைய சாதத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ற அந்த ஒரு நல்ல ஒரு சக்தி இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு, முக்கியமாக குடலுக்கு அது ரொம்ப நல்லது. வாய் எரிச்சல், உதடு புண்கள், நாக்கு எரிச்சல், தொண்டை வலி, தொண்டை எரிச்சல், வயிற்று புண்கள், வயிற்று வலி, இடுப்பு வலி, மூலச்சூடு, மலச்சிக்கல், இத்தனை கஷ்டத்தையும் அதை நீக்கிறது. ஆனால் ஆஸ்துமா அப்படிங்கிற நோய் இருக்கிறவா இதை டாக்டரை கேட்டுன்னு சாப்பிடுங்க. ஏன்னா ஆஸ்துமா நோய் இருக்கிறவளுக்கு இது என்ன பண்ணுங்கிறது எனக்கு சொல்ல தெரியாது. அதனால் ஆஸ்துமா நோய் இல்லாதவ மற்ற எல்லாருமே இந்த பழைய சோற்று சாப்பிட்டு நல்லா பயன்பெறலாம். சரியா?